அஸ்ஸலாமு இந்த ஒரு அழகான சாரியில இன்னைக்கு ஃப்ராக் தைக்க போறோம். வாங்க எப்படி தைக்கலான்னு நான் கட்டிங் மட்டும் எப்படி பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு காட்ட போறேன். இந்த பார்டர் வந்து சில்வர் கலர்ல இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு. அதே மாதிரி நெக்குக்கும் சில்வர் கலர்ல பைப்பிங் வேணும். அதே போல கீழே பார்டரும் ஃப்ராகுக்கு கீழே வந்து 2 பார்டரா கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ அகலமா தெரியும் பார்டரும் அழகா இருக்கும்னு. பாருங்க, மேல 1 இன்ச் அளவுக்கு எனக்கு வந்து பார்டர் கிட்ட வருது. அந்த பார்டரை எடுத்து நான் கீழே அட்டாச் பண்ணிடுவேன். அப்படியே ஸ்ட்ரைட்டா இது லைன் போட்டு ஸ்கேல் வச்சு இது நம்ம கட் பண்ணிக்கலாம். 1 இன்ச்ல ப்ளீட்டட் நான் பிடிக்க போறேன். ப்ளீட்டட் பிடிச்சி உள்ள வந்து நான் காட்டன் லைனிங் கொடுக்க போறேன். ப்ளீட்டட் இதுல மட்டும் தான் பிடிப்பேன். காட்டன் லைனிங் கொடுக்கும் போது கிராஸ் கட்டிங் ஏ ஷேப்ல இல்ல அம்பரல்லா கட்டிங்ல கூட நம்ம உள்ள வந்து லைனிங் கொடுத்துக்கலாம். கலரும் ரொம்ப அருமையா இருந்துச்சு, வித்தியாசமான பிங்க் ஷேட்ல. இந்த மாதிரி ஃப்ராக் தைக்கும் போது நீங்க நெக்குக்கு எல்லாம் நீங்க பைப்பிங் கொடுத்து நீங்க தைச்சீங்கன்னா இதே கலர்ல, சில்வர் கலரா இருந்தா கரெக்டா சில்வர் கலர்ல, இல்ல கோல்டன் கலரா இருந்தா கோல்டன் கலர்ல, அந்த மாதிரி நீங்க தைக்கும் போது அதோட லுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். லைக் ரெடிமேட் டைப்ல இருக்கும் உங்களுக்கு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஃபுல்லா நான் கட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லா கீழே இருக்கிற துணி எனக்கு கீழே பாட்டமுக்கு வந்துடும். அண்ட் இந்த பார்டரை எடுத்து அப்படியே அந்த பாட்டம்ல நான் வந்து ஜாயின் பண்ணிப்பேன். சாரியில முந்தான பகுதி அண்ட் அதுக்கு முந்தான பக்கத்துல வரக்கூடிய டிசைன் வந்து அது வேற டிசைன்ல இருக்கும். அதுக்கப்புறம் பிளைனா நமக்கு வரும். புது சாரி நமக்கு பிளவுஸும் சேர்ந்து இருக்குன்னா பிளவுஸ் வந்து அது வேற டிசைன்ல இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணணும். இந்த மாதிரி ஃபுல் சாரியில ஒரே ஒரு லாங் ட்ரெஸ் தான் வரும். மீதி இருந்துச்சுன்னா முந்தானை யூஸ் பண்ணல, அந்த மாதிரி டிசைன் வேற வேற டிசைனா இருந்துச்சுன்னா ஒரு குட்டி பாப்பாக்கு ட்ரெஸ் நமக்கு தைக்க முடியும். ஸோ இதுல பிளைனா இருக்கிற பகுதியில லைட்டா அந்த டிசைன் வந்திருக்கு, அதை நான் வெட்டி எடுத்துக்கிறேன். கீழே பாட்டம்க்கு கஸ்டமர் வந்து பிளைனா தான் வேணும்னு கேட்டாங்க. அந்த சாரியில இருக்கிற டிசைன் பொறுத்து தான் நம்ம தைக்க முடியும். ஸோ அது அவங்களுக்கு தெளிவா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பாருங்க, இப்போ இதுதான் எனக்கு மீதி இருக்கிறது. இப்போ இந்த சைடு பிளைனா இருக்கு, ஒரே ஒரு டிசைன் மட்டும்தான் இருக்கு. இதுல நான் வந்து பாடிக்கு கட் பண்ணிப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் பாருங்க, இந்த மாதிரி முந்தான பக்கத்துல நிறைய டிசைன்ஸ் வருது. ஸோ அது வந்து நான் கைக்கு கட் பண்ண போறேன். இப்போ பாடிக்கு கட் பண்றதுக்கு நான் லைனிங் துணியில கட் பண்ணி பாடி கட் பண்ணிட்டேன். இப்போ இது கை கட் பண்ண போறேன். பாடி நார்மலா நீளம் 15 இன்ச்சு, அகலம் வந்து 40 இன்ச்னா 10 இன்ச் வச்சு எக்ஸ்ட்ரா 1 இன்ச் இல்லைன்னா 1.5 இன்ச் நம்ம சைட்ல விட்டுட்டு கட் பண்ணிட்டேன். நார்மலான யூ ஷேப் நெக் தான் அது வச்சிருக்கேன். கீழே பார்டர் நமக்கு வேணாம்னா நம்ம அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். பாடிக்கு நீங்க வெட்டும் போது கூட பார்டர் வைக்காதீங்க, பிளைன் துணியில நீங்க வெட்டுங்க. கைக்கு வேணுன்றவங்க பார்டர் வைக்கலாம். நான் இதுல வந்து வைக்கல, கட் பண்ணிட்டேன். 3/4 ஹேண்ட் தான் இது கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு 16 இன்ச் இருந்தா நமக்கு போதும். தைக்கிறதுக்கு மேல ஒரு 1/2 இன்ச், கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு. ஸோ 1.5 to 2 இன்ச் நான் எக்ஸ்ட்ரா வச்சு இந்த கை வந்து கட்டிங் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சாரிக்கு லைட்டா குட்டியா பஃப் வச்சாலும் அழகா இருக்கும். நான் சாரியில எப்படி வருதா பார்க்கலான்னு பொறுத்து தான் ஃபர்ஸ்ட் வந்து சாரியில நான் வெட்டிக்கிட்டேன். பாடிக்கு மட்டும் என்ன பண்ணேன்னா லைனிங் துணியில வெட்டிட்டு அதை வச்சு வெட்டிக்கிட்டேன் நான். ஸோ இப்போ நம்ம கையும் வெட்டிட்டோம். இப்போ லைனிங் துணி ஃபுல்லா வெட்டிட்டு நான் ஃபுல்லா தைச்சிட்டேன். சிம்பிளான ஒரு ஸ்டிச்சிங் தான். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் நெக் வச்சிருக்கேன், ப்ராடா போட் நெக் வச்சிருக்கேன். பாருங்க, சில்வர் கலர்ல பைப்பிங் வச்சிருக்கேன். நான் முடிஞ்ச அளவுக்கு பிளைனா கொடுக்குற மாதிரி இந்த ட்ரெஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். 1 இன்ச்ல ப்ளீட்டட் பிடிச்சதுனால அழகா இருக்கு. பாருங்க, பார்டர் வச்ச எந்த சாரியா இருந்தாலும் நீங்க ப்ளீட்டட் தான் வைக்க முடியும். இல்லைன்னா நீங்க அம்ப்ரெல்லா கட்டிங் கட் பண்ணீங்கன்னா பார்டர் வராது. கீழே தனியா பார்டர் கட் பண்ணி அட்டாச் பண்ணணும் அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு. பாருங்க, 2 பார்டர் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். உள்ள கரை பகுதி வர மாதிரி நான் இப்படி வச்சு ஜாயின் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா நூலா பிசுறு வந்துகிட்டே இருக்கும், அதுக்கு நீங்க ஓவர்லாக் வேற அடிக்க வேண்டியதா இருக்கும். பாருங்க, அழகா இருக்கு. இதுக்கு லைனிங்குமே நான் 3.5 மீட்டர் எடுத்தேன். கைக்கு ஆப்ஷனல் தான், நம்ம வைக்கலாம், இல்லைன்னா நம்ம வந்து வைக்காம கூட இருக்கலாம்.
ஆனா கொஞ்சம் பாலிஸ்டர் துணியா இருந்தா நீங்க காட்டன் வைக்கிறது நல்லா இருக்கும். பேக் சைடு யூனெக் தான், அதுக்கு நான் நாட் வச்சிருக்கேன். 3 சுங்கு வர மாதிரி வச்சிருக்கேன். பார்டர் எடுத்து அந்த சில்வர் கலர்ல வேணும்னால பார்டர் எடுத்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பாருங்க ரொம்ப அழகா இருக்கு பாருங்க, லேயர் லேயரா பிளேட்டட் வந்திருக்கு. நீங்களும் பார்டர் வச்சு பட்டு சாரி ட்ரை பண்ணீங்கன்னா இப்படி ட்ரை பண்ணுங்க, அருமையா இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போங்க. நிறைய டிசைன்ஸ்ல நான் வீடியோ போட்டிருக்கேன். பிளவுஸு, டிசைன் பிளவுஸு, ஃப்ராகுங்க, லெஹங்கா சோலி, இந்த மாதிரி சாரீ டு லாங் ட்ரெஸ்ஸுங்க நிறைய போட்டிருக்கேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.